ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளி ஜாமான் தான் பார்க்க போகிறோம். நான் வெள்ளி கடைக்கு போயிருந்தேன், கொஞ்சம் பொண்ணுக்கு செயின் ரிங்கெல்லாம் வாங்குறதுக்காக. ஸோ அப்போ இந்த நலுங்கு செட்டு வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி எவ்வளோ கிராம் வருது வெயிட்டு இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க அங்கே மேலே வச்சுருந்ததுனால சரி இது ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன் நான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 2 வெரைட்டியில் விளக்கு வச்சுருக்காங்க. ஹேண்ட்மேடு, மிஷின் மேடு 2 வெரைட்டி இருக்குது. ஹேண்ட்மேடுனா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது, மிஷின் மேடுனா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். மிஷின் மேடு விளக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளி ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு 3 rupees கம்மி பண்ணி தராங்க. ஹேண்ட்மேட் திங்ஸ்க்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அதில் ஒர்க்கு ஜாஸ்தின்றதுனால அதில் கம்மி பண்ண முடியாதுன்னாங்க. நான் பொண்ணுக்கு செயின், பிரேஸ்லெட்டு, ரிங்கெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் சில்வர் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்க ப்ரைஸ் எதுவும் குறைக்க மாட்டாங்க. நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடணும். அது இல்லாமல் உங்களுக்கு பீஸ் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயுமே அந்த மாடலுக்கு தகுந்த, டிசைனுக்கு தகுந்த ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ நான் அப்படி தான் பொண்ணுக்கு செயின், பிரேஸ்லெட்லாம் வாங்கினேன். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வெள்ளி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட கொஞ்சம் ரீசனபிளாகவும் இருந்துச்சு. அதனால தான் நான் இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் பிளெயினாகவும் கிடைக்குமா இல்லை இப்படி டிசைன்ஸில் தான் வருதா? டிசைன்ஸ் தான் மேக்ஸிமம் டிசைன். ஓகே, பிளெயின்லாம் கொடுக்குறது ஸ்டாக் வந்துச்சு முன்னாடி, இப்போ கொடுக்குறது. இது ஹேண்ட்மேடா இல்லை மிஷின் மேடா? ஹேண்ட்மேட்லேயே இருக்குது, மிஷின் மேட்லேயே இருக்குது. இது என்ன? இது ஹேண்ட்மேடு. இதுவும் ப்ரைஸ் எல்லாமே சேம் தான், லெஸ் பண்ணுவீங்கல்ல? இதில் 3 ரூபா லெஸ் பண்ண. இதில் லெஸ் கிடையாதா? கிராமுக்கு 3 ரூபா இந்த ஹேண்ட்மேடில்? ஹேண்ட்மேட் பொருளுக்கு மட்டும் கிடையாதுன்றது. ஓகே, இது விளக்குலேயே நான் 2 வித விளக்கு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே. ஏன்னா இது ஹேண்ட்மேட் விளக்கு, பார்க்க பார்வையாக கெட்டியாக இருக்கும். காட்டுக்கலாம், டிஃப்ரென்ஸ் காட்டிக்கிங்க. ஹேண்ட்மேட் மிஷின் மேலே கம்மி, பின்னாடி கம்மி, இப்படி வச்சுக்கோங்க. இது முக்காலி பெரிய சைஸ் இல்லாததுனால சின்ன சைஸ் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, இதில் வச்சது பார்வையா? இது ஹேண்ட்மேட் சொன்னீங்கல்ல, வெயிட்டாக இருக்குது. இது ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கு. பீஸ் இருக்கு சார். டவுன் டிசைன் சார். அண்ணா சங்கீதா சார், அவங்க மேலே காமச்சம்மா போட்டு ஒரு பாக்ஸ் இருப்பாங்க, சங்கீதாவோட செக்ஷன் சார். இது முக்காலியா? இல்லை, சர்வ செட்டி. இது ஆழம் கரைக்கிறதுக்காக. இது செட்டா? செட்டில் வரல. கல்யாணத்துக்கு செட்டு எடுத்து வைப்பாங்கல்ல, இது எப்படி சொல்லுங்க? இது நலுகுஞ்சாமா செட்டு. இது முக்காலி ஸ்டாக் இல்லாதனால பிளேட்டில் வச்சு கொடுத்து
ஓகே. இல்லை இது பிளேட்டு வந்து முக்காலி மேலே வருமா இல்லை முக்காலி இல்லாததுனால நீங்கள் பிளேட் வச்சுருக்கீங்களா? பிளேட்டோட தான் வரும். தட்டு விளக்கு மட்டும் முக்கால் மேலே வரும். ஓ, இந்த தட்டை அப்படியே எடுத்து முக்காலி மேலே வச்சுருவீங்க. ஓகே. இது மட்டும் தனியாக வரும். இந்த 3 ஜாமான் இது இப்படி வச்சு வருமா இது மேலே? முக்கால் சின்னதாக இருக்குது. இது வந்து நம்ம ஊர் விளக்கு இல்லை, கல்யாணத்துக்கெலாம் வைக்கிறது. அது வந்து பெங்களூர் விளக்கு. சில பேர் வெளியில் வாங்கி கொடுக்கணும், டிசைன் புதுசாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதை எடுப்பாங்க. ஓகே. இது சாமிக்கு அப்படி. இது டேகு இங்கே இருக்கா? இதுவும் ஹேண்ட்மேட் இல்லை? இதுவும் ஹேண்ட்மேட் தான். இந்த மாதிரி கெட்டியாக வர்றது ஹேண்ட்மேட். இது ஷார்ப்பாக பிளேட் மாதிரி வர்றது மிஷின் மேடும். இது ஹேண்ட்மேடும் இருக்குது, மிஷின் மேடும். மேக்ஸிமம் வரலட்சுமி நோம்பு வைக்கிறாங்கல்ல, ஆமாம், வச்சு மேலே மோகம் கட்டுறாங்களா, அவங்க எடுப்பாங்க, எடுத்து கொடுக்கறது கல்யாணத்துக்கு. குடம், பூஜை குடம் இதெல்லாம் செட்டாக எல்லாமே வாங்கணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வாங்கணும். ஓகே. இது வந்து பூஜை கூட இல்லை, புளியோட இதுலேயும் அந்த அஷ்டலக்ஷ்மியோட வருது இல்லை கூட. இது வந்து மிஷின் மேடா இல்லை ஹேண்ட்மேடா? பூஜை கூட மிஷின் தான். மிஷின் மேட் தான் மேம். அது லெஸ். ஓகே. இது வந்து மிஷின் மேடு. மிஷின் மேடு. நான் முன்னாடி காமிச்சது வந்து ஹேண்ட்மேடு. வராது. ₹1 குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. குறைக்க இது எப்படி செட்டாக வந்துருமா இல்லை தனித்தனியாக பில்லு வருமா? இந்த இதெல்லாம் அந்த பிள்ளையார் டேகோட அந்த மனையோட. இது வந்து தனி செட்டு. மனை ஒரு செட்டு, பிள்ளையார் ஒரு செட்டு. ஓகே. இது வந்து ரிமூவ் பண்ண முடியுமா? ஓ, அந்த கம்பியும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இதுவும் கைட்டு. சரி, ஓகே. இந்த இது தனியாக. ஓகே. இந்த கம்பி தனியாக கைட்டிக்கலாம். ஓ, இதில் மாட்டி தனியாக. ஓ, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இது சைடில் எதுவும் கிடையாது, இது மட்டும்தான். இது 3 செட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஓகே. விநாயகருக்கு அந்த மாதிரி லெஸ் வராது. விநாயகருக்கும் லெஸ் வராது. இதுவும் வந்து ஹேண்ட்மேடில் வந்து. அந்த மனைக்கு லெஸ் வராது, ஹேண்ட்மேடு. ஓகே. இடம்பொறி விநாயகர். இது வந்து வலம்புரி விநாயகர், அது வந்து இடம்புரி. இதுவும் ஓகே. இதுவும் வந்து ஹேண்ட்மேடு தானா?
இது வந்து கிட்ஸு செட்டுன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. குழந்த பொறந்தவங்களுக்கு வந்து அப்படி கிஃப்ட்டு நம்ம வந்து செட்டா குடுக்குற மாதிரி பிளேட்டு, ஃபீடிங் பாட்டில், டம்ளர், அதுக்கப்புறம் ஸ்டார் டம்ளர், கிண்ணம், ஸ்பூன் எல்லாமே வந்து அப்படியே செட்டா வந்துருமா. ஃபீடிங் பாட்டில் வந்து சின்னதா க்யூட்டா ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த நம்ம ரப்பர் போடுற இடம் வந்து குட்டி பிளேட் மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. நம்ம வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த பிளேட்ட எடுத்துட்டு நம்ம ஃபீடிங் ரப்பர போட்டுட்டு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஏன்னா லீக்கேஜ் ஆவாம இருக்கும். திருப்பி வந்து நம்ம அந்த ரப்பர ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளேட்ட வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நல்லா டைட்டா க்ளோஸ் ஆயிடும். இந்த ஃபீடிங் பாட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் இமேஜ்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா இருந்தது. லைட்டா வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி வரும்? இந்த சைடு வரும் போட்டு. அது ஒன்று இருக்கு. இது வந்து பெயிண்டாப்பா இல்லை ஸ்டிக்கர் தானா? இல்லை ஜஸ்ட் ஏன்னா போட்டு மேலே இது விட்டுருக்காங்க பிளாஸ்டிக். நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஸ்டார் டம்ளரில் வந்து தண்ணி குடிப்போம், ஜூஸ்லாம் குடிப்போம்ல. அந்த மாரி இவங்க வந்து வெளியிலே வந்து ஸ்டார் டம்ளர் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா க்யூட்டா இருந்துச்சு. இந்த கரை மாதிரி இருந்தாலும் நீங்களே அதெல்லாம் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா? இது வந்து குழந்தைங்களோட சோப்புலாம் வைக்கிற சோப்பு டப்பாவாம். இது வந்து செம க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்களாம். இந்த செட்டில் வைக்கிறதுக்கு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து அந்த எனார்மல் பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. இது வந்து அப்படியே குழந்தைக்கு பேபிக்கு கிஃப்ட் இல்லை? ஆமாம், பவுலு, ஸ்பூனு, பால் டப்பா இதெல்லாம் குழந்தைக்கு தேவையா. இது இந்த ஜக்கோட இது எப்படி? இதுவும் பேபி கிஃப்ட் தானா? இல்லை இல்லை, ஜக்கு சும்மா இருக்குன்றதுக்கா? ஓகே. இது வந்து டிசைன்ஸ்க்காக டம்ளர் வேறு டிசைன் சைஸில் இருக்குன்றதுக்காக வச்சுருக்கோம். கேட்குறவங்களுக்கு இது கொஞ்சம் பார்வையாக இருக்கும், லேட்டாக இருக்கும். ஓகே.
இதுதான் இந்த கட்டிங்கில் வருதுன்னு சொன்னீங்கல்ல அந்த இது. இந்த இந்தியன் ருப்பி பிரிண்ட் இருக்குல்ல, இதுவுமே வந்து வெள்ளி தானா ஃபுல்லாகவே. அது மேலே வந்து அந்த வெள்ளி மேலே வந்து இந்தியன் ருப்பி வந்து பிரிண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இது சும்மா அழகுக்கு இல்லை கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. இது வந்து அப்படியே அந்த பர்ஸ்லேயே வந்து நம்ம காசு நோட்டு லேமினேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.